8, 9 மாசத்துக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தது வந்துகிட்டு 8, 9 மாசத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு ஆர்டர் பிறகு. வருது. ஹார்ட் ஒர்க்க வந்துட்டு அவர் கன்டினியூஸா போட்டுட்டே இருந்ததால வந்துட்டு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டுங்க $16,000 வந்துகிட்டு ஏர்ன் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட டாப் ரேட்டட் ரீச் பண்ணணும்னு சொன்னாலே இப்போ 10,000 தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டுங்க அப்ரேட்டர் சைட்ல இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று நாங்களும் தரதுக்கு இருக்கிறோம். நவம்பர் 15 உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கிறது $400. ஜனவரி 15 உங்களுடைய கையில இருக்கிறது $2,000. எனக்கு அந்த அளவுக்கு அதுல ஒரு ஸ்கில்லே இல்ல. ஸ்கில் பேஸே இல்ல. ஸ்கில் பேஸ் ஒண்ணுமே இல்ல. ஸ்கில்ல நம்பி தான் ஃபைவரே ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஹலோ அப்ரைட் ஃபேமிலி. ஸோ அப்ரைட்ல வந்துகிட்டு இந்த ஆன்லைன் ஜேர்னிய வந்துட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி சக்சஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த ஜேர்னில வந்துட்டு அவங்க வந்துகிட்டு ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அவங்க இப்ப என்ன லெவல்ல இருக்கிறாங்க, அவங்க அந்த ஃபீல்ட வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள தான் நம்மளுடைய ஸ்டூடண்ட் சக்சஸ் ஸ்டோரியில வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில வந்து 2022ஆம் ஆண்டு நம்மளோட இந்த ஜேர்னில வந்துட்டு ஜாயின் ஆயின ஒரு பிரதருடைய சக்சஸ் ஸ்டோரிய தான் இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போறோம். ஸோ ப்ரோ, உங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொன்னீங்களா ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என் பேர் வந்து பாஸ்கரன் கோசிகன். ஓகே. நான் சொந்த இடம் வந்து வவுனியா. வவுனியா. நான் ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப் ஜாப்ல வந்து வேலை செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு இப்ப அப்ரேட்ல வந்துட்டு இந்த ஃபைவர் ஜேர்னிய வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முதல் நீங்க என்ன பண்ணீங்க? அண்ட் ஸோ எப்படி இந்த விஷயத்த வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டீங்க? கிட்டத்தட்ட 5 அது அப்ரேட்ல ஜாயின்ட் ஆகிறதுக்கு முதல் நான் கிட்டத்தட்ட நிறைய பிசினஸ்கள், ஆன்லைன் பிசினஸ் சரி, நார்மலா வெளி பிசினஸ்லும் சரி கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே. ஆனா அதுல வந்து லொஸ்ட்டுகள் தான் கொஞ்சம் கூட. எல்லாமே லாஸ். எல்லாம் லொஸ்ட்ல ஓகே. கிட்டத்தட்ட லாபம் இல்ல. போட்ட முதலும் சில நேரத்துல மொத்தமா ஈக்குவலா இருக்கும். ஆனா அதோட லாபம் வர்றதுன்றது குறைவு. குறைவு. அப்படி லொஸ்ட் ஆகிக்கொண்டு போய்க்கொண்டு இருந்துச்சு. அப்ப அந்த நேரம் ஏதாவது ஒரு பிசினஸ் உண்டு திரும்ப ஏதாவது செய்யணும்னு சின்ன ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. ஓகே. அந்த நேரம் இந்த ஃப்ரெண்ட் படியும் ஒரு ஆள் ஃபைவர்ல செஞ்சு கொண்டு இருந்தார். அதே நேரம் சில ஆட்களும் சொல்லியிருந்தாங்க ஃபைவர் கொஞ்சம் நல்ல ஒரு வெப்சைட் ஏர்னிங் சைட்ன்னு சொன்னாங்க. சரி, அப்ரேட் வந்து நீங்க எப்படி ஃபைண்ட் பண்ணீங்க அது? அது ஒரு யூடியூப் மூலமா தான் அதை யூடியூப்ல சர்ச் பண்ணக்குள்ள வந்துட்டு அப்ரேட் வந்துட்டு கண்டக்ட் பண்றீங்க. ஓகே. ஸோ அப்ரேட்ட கண்டக்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டுக்கு பேசுனீங்க? பெஸ்ட்டாக கேட்டது இதுக்கு ஏதாவது கோஸ்ட் ஏதாவது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஓகே. கேட்டேன். அதுக்கு பிறகு இதில் ஏதாவது ஸ்கில் சம்மந்தமானது வேணுமா, நான் ஸ்கில் சம்மந்தமான ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அதில் ஒரு ஸ்கில்லே இல்லை. ஸ்கில் பேஸே இல்ல. ஸ்கில் பேஸ் ஒன்றுமே ஸ்கில்ல நம்பி தான் ஃபைவரே ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு இப்ப அப்ரேட்ல வந்துட்டு பேசிக் டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டீங்க. ஸோ அப்ரேட்டுடைய கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள வந்துட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்க என்ன டைம் வந்து ஜாயின் பண்ணீங்க? நான் 2022 பிப்ரவரி ஜாயின் ஓகே. பண்ணேன். 2022 பிப்ரவரி மாதம் வந்துட்டு ஜாயின் பண்றீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன்லாம் அட்டெண்ட் பண்ணக்குள்ள உங்களோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு? ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா கீக் கிரியேட் பண்றது, ஃபைவர் அக்கவுண்ட் கிரியேட் ஸோ பண்றது, எல்லா விஷயமும் வந்துட்டு புதுசா தான் இருந்துச்சு. எல்லா பட் இருந்தாலும் விஷயமும் கிளியரா விளங்கிச்சு. கிளியரா விளங்கி. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் வந்துகிட்டு இப்ப உங்களுக்கு பெட்ச்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப பெட்ச்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்துகிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு நீங்க எப்ப எடுத்தீங்க? கிட்டத்தட்ட ஆப்ரேட்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8, 9 மாசத்துக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தது வந்துகிட்டு 8, 9 மாசத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது. ஓகே. அந்த 8 மாதம் 9 மாத கேப்புல கொஞ்சம் சரி இதை விட்டுட்டு போவோமான்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு. மைண்ட் செட் வந்துடுச்சு. ஆல்ரைட். ஸோ 8 மாசமா வந்துட்டு எந்த விதமான சக்ஸஸுமே பார்க்கல. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் அப்படி இதுவும் ஃபைவரும் போச்சா அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்துட்டீங்க. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு எத்தனை டாலர்ஸ்க்கு எடுத்தீங்க? கிட்டத்தட்ட $15 இருக்கு. ஓகே. $15 ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஓகே. ஒரு 8, 9 மாசம் பிறகு $15 ஆர்டர் வந்து பார்த்தீங்க. ஸோ எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? அண்ட் ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்பிக்கையில் ஒரு ஆர்டர் வந்துச்சு என்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே. மிச்ச காது பிறகு ஆர்டர் ஒன்று வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ ஒன்று எப்படி எடுத்துருவோம். அப்ப அந்த ஆர்டரை செஞ்சு எப்படியாவது ஒரு ரிவ்யூ ஒன்று எடுத்துருவோம்ன்ற ஃபுல் ஹார்ட் ஒர்க் செஞ்சு ஒரு மாதிரி எடுத்துட்டேன். ஓகே. ஸோ அப்ப அதுல 5 ஸ்டாரே கிடைச்சிட்டு. 5 ஸ்டார் கிடைச்சிட்டு. அப்ப செகண்ட் ஆர்டர் வந்துட்டு எவ்வளவு டைம் எடுத்துச்சு அதுல இருந்து 2வது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு? கிட்டத்தட்ட 1 மந்த் 2 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் வந்துச்சு. அது எவ்வளவு வேல்யூ? அது கிட்டத்தட்ட $40. ஓகே. ஸோ இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் 12 மாசம் கிட்ட போயிட்டு, ஸோ ஆனாலும் வந்து நம்ம ஏர்ன் பண்ணது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுடைய ஹிஸ்டரியும் நான் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்றேன். அவர் வந்து நீங்க சரியா 2023ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி, அதாவது நீங்க ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஸ்கிரீன்
ஷாட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இந்த ஸ்க்ரீன்ஷாட்? ஸோ நீங்க ஷேர் பண்ணது தான். நீங்க அந்த டைம்ல ஓவராலாவே வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிறது வந்துட்டு $52 தான் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. 1 இயர் ஜேர்னில. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க ஏர்ன் பண்ணது வந்துட்டு வெறும் $52. ஸோ இந்த ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் அதுல இருக்குது. இல்லாம இல்ல. ஸோ இந்த டைம்ல வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டிமோட்டிவேட்டடா பேசினாங்களா? இல்ல இது Fiverr எதுக்குடா அப்படி இப்படின்லாம்? இல்ல பிரதர் அப்படி இருந்துச்சு. அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகே. ஸோ இப்ப நீ உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஃபீலிங் இருந்துச்சு? 1 இயர் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். $52 தான் அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நார்மலா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டு 8 மாசத்துக்கு பிறகு தானே வந்திருக்கு. ஓகே. ஓகே அதாவது வந்துச்சேன்னு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் சந்தோஷம் தான் இருந்துச்சு. போச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பா போவோம். அடுத்தடுத்த ம். ஸ்டெப்ல போவோம்னு சொல்லி தான் ஓகே. நம்பிக்கை கொண்டு இருந்தேன். நம்பிக்கையோட இருந்துச்சு. நம்பிக்கை ஸோ அதுக்கு பிறகு நீங்க இதுல ஏர்ன் பண்ணின 1 மந்த்ல ஏர்ன் பண்ணின டாப் லெவல் அமௌண்ட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 1000 $1000 வந்துட்டு 1 மந்த்லயே ஏர்ன் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த ஜர்னி வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆயிட்டே போகுது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் 1 வந்துட்டு எவ்வளவு காலத்துக்குள்ள அச்சீவ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு லெவல் 1 அச்சீவ் லெவல் 1 பண்றதுக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு பிறகு நம்ம பார்க்குறோம் $52 இருக்குது. ஜனவரி 15ஆம் தேதி வந்துகிட்டு நீங்க சென்ட் பண்ணிக்கீங்க. நான் லெவல் 2 வந்துகிட்டு ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலயே நீங்க பார்க்கலாம். ஸோ லெவல் 2ன்னு சொல்றதுங்க $2000 வந்துட்டு ஏர்ன் பண்ணணும். ஓகே. $2000 ஏர்ன் பண்ணணும். ஸோ நவம்பர் 15 உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கிறது $400. ஜனவரி 15 உங்களுடைய கையில இருக்கிறது $2000. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அதனுடைய ஒரு 3 மடங்கு கிட்ட நீங்க அதிகமா வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இது இவ்வளவுக்கு அச்சீவ்மென்ட் பண்றதுக்கு டீம் மேட் தான் காரணம். காரணம். ஓகே. ஸோ டீம்மேட் அப்பயே டீம்ம பில்ட் பண்ணிட்டீங்க. டீம் பில்ட் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி செஞ்சது வந்துட்டு ஸ்கில் பேசிஸ்ல ஆர்டர்ஸ் எடுத்தீங்களா? இல்ல நான் ஸ்கில் பேசிஸ்லயா? இவ்வளவுதான் செஞ்சது ஃபுல்லாவே நான் ஸ்கில். நான் ஸ்கில்ல தான். ஓகே. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள நான் டீம் பில்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க தானே. இப்ப அந்த ஜேர்னி வந்துட்டு எப்படி டீம்ம பில்ட் பண்ணீங்க? என்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் சுலபமா சொல்றீங்களா? என்னன்னு சொன்னா, எனக்கு நான் இந்த கவர்மெண்ட் வேலை செய்றதால, ஓகே. என்னால வந்து இந்த டைமுக்கு மேனேஜ் பண்ணலாம் ப்ராஜெக்ட் செய்ய ப்ராஜெக்ட்ட இயலாது. மேனேஜ் ஓகே. பண்ணலாம் இருந்துச்சு. ஸோ, அதால என்னோட கூட ரூம்மேட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் படியவங்கள வச்சு தான் இத ப்ராஜெக்ட்ஸ ஃபுல்லாவே ப்ராஜெக்ட்ட செஞ்சீங்க. ஃபுல்லாவே முடிக்க முடியும். ஓகே. அப்ப நீங்க ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருவீங்க. ஸோ இப்ப மேக்ஸிமம் உங்க டீம்ல எவ்வளோ பேர் வொர்க் பண்ணாங்க? கிட்டத்தட்ட 1, 2 மந்த்துக்கு இடையிலேயே 10 பேர்கிட்ட 10 சேர்த்து பேரு அப்படின்னு ஒரு மினி கம்பெனி நடத்தி வைக்கிறாரு ப்ரோ. ஸோ ஒரு 10 பேரை வச்சு ஒரு டீமை பில்ட் பண்ணி, அதுவும் வந்துட்டு இப்ப தனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து நம்மள்ட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 பேருக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சுக்குது, Fiverrல வந்துட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்க அந்த 8 மந்த் ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு கண்டினியூஸா போட்டு நீங்க எடுத்த ஒரு ஜேர்னியோட என்ன ரிஃப்ளெக்ஷன் தான் வந்துட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆஃப் ஆகுது. ஸோ இப்ப அதே போல நீங்க சொல்லியிருந்தீங்க வந்துட்டு 1 மந்த்லயே வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ண மேக்ஸிமம் அமௌண்ட் $1000க்கு மேல நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு. அண்ட் ஈவன் வந்துட்டு நீங்க ஜூன்லயே வந்துகிட்டு ஜூன் மாசம் அவருடைய அமௌண்ட்லயே பார்க்கலாம் வந்துட்டு $726 உடைய ஏர்னிங்ஸ் ஜூன்ல இருக்கு. ஆ பெண்டிங்லயே அதாவது ஜூன்ல இருக்கு. அதே போல அன்னைக்கு நினைச்சா நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட்ல வந்துகிட்டுங்க $846 வந்துட்டு இருக்குது. ரைட். ஸோ இப்ப இந்த ஜர்னில வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் இப்ப அப் டூ நவ் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட 16,000 $16,000. ஸோ $16,000 வந்துகிட்டுங்க நீங்க ஜஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளயே வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே. 16,000 2 இயர்ஸ்க்குள்ள. அப்ப அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் 1 1/2 இயர்ஸ் வந்துகிட்டு ப்ரோட ஜேர்னில வந்துட்டு வெறும் $400 தான் இருந்திருக்குது. ஸோ இவருடைய ஹார்ட் ஒர்க்க வந்துட்டு அவர் கன்டினியூஸா போட்டுட்டே இருந்ததால வந்துட்டு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டுங்க $16,000 வந்துகிட்டு ஏர்ன் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட டாப் ரேட்டட் ரீச் பண்ணணும்னு சொன்னாலே இப்போ 10,000 தான் இருக்குது. அண்ட் உங்களிடத்துல வந்துட்டு இப்போ $16,000 வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இப்ப இதுல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அப்படி வித்ட்ரா பண்ணுகின்ற பொழுது வந்துகிட்டுங்க, ஆ அதனுடைய அமௌண்ட்டையும் நீங்க ஒரு தடவ சென்ட் பண்ணியிருந்தீங்க ஸ்டூடண்ட்ஸ் அமௌண்ட்டுக்கு செப்டம்பர் மாதம். அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது வித்ட்ராவல் டூ பேங்க் அப்படின்னு சொல்லி ப்ரோ ஒரு ஸ்வெப் அமௌண்ட் எழுதிட்டுருக்காரு. பாருங்க ப்ரோ எல்லாம் $800, $200, 290, 274, 200க்கு குறைய ப்ராஜெக்ட்டே வந்த மாரி விளங்கலையே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா வித்ட்ராவல்ஸ் அடிச்சுக்கிற மாரி இருக்குது. அப்ராக்ஸிமேட்லி 1 வீக்குக்கு ஒருக்காவே வந்துட்டு $250க்கு குறையாம வித்ட்ராவல் விழுந்துகிட்டே இருக்குது. அதுல மெஜாரிட்டி 300, 600லாம் 500லாம் இருக்குது. ஸோ இப்ப வேற லெவல். சப்போஸ் வந்துட்டு 700ம் அடிச்சிருக்கீங்க. ம். இப்ப இந்த மாதிரி
வந்துட்டு இப்ப கன்டினியூஸா வந்தது வந்துட்டு என்ன மாதிரி? எல்லாமே ஸ்கில் பேசிஸ்ல வந்ததா? இல்ல நான் ஸ்கில் பேசிஸ்ல வந்ததா? ஃபுல்லாமே நான் நான் ஸ்கில் பேசிஸ் 100% நான் ஸ்கில் பேசிஸ வச்சு தான் இந்த ஐடியா பில்ட் எனக்கு பண்ணீங்க. ஸ்கில் சம்மந்தமா ஒரு ஒண்ணுமே தெரியாது. இல்ல. சோ இப்ப நீங்க Fiverr சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்றது, அ எப்படி அத ஃபீல் பண்றீங்க? இது ஒரு குட் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓ பிரதர்! இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ல இப்ப உங்கள மாதிரி வந்துட்டு ஓகே ஜாப் செஞ்சுட்டு இருக்கலாம். ஓகே ஸ்கில் பேசிஸ விடுவோமே. ஸ்கில் பேசிஸ்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஸ்கில்ல வச்சுட்டு ஏர்ன் பண்ணிட்டு போவாங்க. இப்ப நான் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு வந்து நீங்க என்ன அட்வைஸ் சொல்றதுக்கு இருக்கீங்க? ஃபைவர்ன்றது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம். ஓகே. நான் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு சில நேரத்துல ட்ராவலிங்ல இருக்கும்போது கூட வேலை செஞ்சுட்டு வேலை போவேன். செய் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன வேலை செய்றோம். என்ன வேலை செய்றேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்துகிட்டு நமக்கு எந்த இடத்துல இருந்தாலும் வொர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம். ஓகே. சோ இப்ப இந்த அளவு ஜேர்னிய வந்துகிட்டு நீங்க ரீச் பண்றதுக்கு வந்துட்டுங்க, இப்ப அப்ரைட்டுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அ வார பிரச்சனைகள நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். எல்லாத்தையும் ஷேர் அவங்க பண்ணுவீங்க. செய்யாமன்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்கேத்த சொல்யூஷன் எனக்கு சொல்யூஷன் அனுப்புவாங்க. தருவாங்க. சோ ஒரு நாள் சரி, இல்லாட்டி 2 நாள் சரி, இல்லாட்டி உடனே அனுப்புவாங்க. எப்படியாச்சும் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் வந்துரும். சோ மேக்ஸிமம் வந்துகிட்டு இப்ப ஸ்டூடண்ட் சப்போர்ட்ல வந்துட்டு நீங்க இதுவரைக்கும் அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நெறைய இது கொஸ்டின் கேட்டிருப்பேன். கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட கடைசியா ஒரு 2 மந்த்துக்கு முன்னுக்கு கூட நான் கிட்டத்தட்ட என்ட ஐடியில டிஓஎஸ் டஸ் ஒண்ணு விழுந்துட்டு. டொசன் ஓகே. விழுந்துச்சு. அப்ப அது சம்மந்தமா இது எத்தன நாள்ல ரிமூவ் ரிமூவ் ஆகும் ஆகும்ன்னு சொல்லி அப்படின்னு கூட கூட கேட்டிருந்தேன். கேட்டிருந்தீங்க. ஓகே. சோ இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு கூட ஸ்டில் வந்து நீங்க ஸ்டூடண்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது டொஸ் ஒண்ணு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டொஸ்ன்னு சொல்றது டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஃபைவருடைய அந்த அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வயலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நமக்கு விழும். அது தொடர்ச்சியா நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி 1, 2 தடவ விழுந்துச்சுன்னு சொன்னாலே நமக்கு தான் பாதிப்பு. பட் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்டூடண்ட் சப்போர்ட்ல இருந்தே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி தந்தாங்க. கிட்டத்தட்ட அது விளையாக்க எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எங்க ஐடி போயிருமோ? போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. சோ அதுக்கு தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்து நம்ம அத பண்ணக்குள்ள வந்துட்டு, இந்த விஷயம் தான் அக்யூரேட்டா பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு கிளியரா வந்துட்டு விளங்கும். ரைட். சோ இப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்ப 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 நீங்க இருக்கீங்க. இப்ப லாஸ்ட்டா வந்து நீங்க அடிச்ச வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முதல் தான் ப்ரோ. ஓகே 1 மந்த்துக்கு மேல அடிச்சீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ 300 $300 வந்து எடுத்தீங்க. ஸோ $300 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுவே வந்துட்டு என்ன நிறைய பேருடைய ஒரு என்ன அச்சீவபிள் அமௌண்ட். இப்ப அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட் கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஃபுல் டைமா வந்துட்டு Fiverrல இறங்கிட்டீங்க. இல்ல கவர்ன்மெண்ட் ஜாப்பையும் வச்சுட்டு ஸ்டில் இப்ப பார்ட் டைமா தான் மேனேஜ் பண்ணிட்டீங்களா? பார்ட் டைமா தான் செஞ்சுட்டு இப்ப இருக்கேன். ஸ்டில் வந்துட்டு பார்ட் டைமா தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லங்க. இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும். இப்ப $16,000 வந்துட்டு ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த $16,000க்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட அரைவாசி என்னோட ஒர்க் பண்ண ஆளுகளுக்கு குடுத்துட்டேன். குடுத்தாச்சு. ஹால்ஃப வந்துகிட்டு வொர்க் பண்ண ஒரு $8,000 இந்தாப்பா வச்சுக்கப்பா. நட்பு வட்டாரங்களே குடுத்தாச்சு. மிச்சம் ஒரு $8,000 2000 மிச்சம் இருக்கிற டாலர்ஸ் வந்து இப்ப இல்ல. இல்ல. அப்ப மொத்தமாவே மொத்தம் ஆத்துல எடுத்து முடிச்சுட்டீங்க. முடிஞ்சுச்சு. ஓகே. சோ அப்ப செலவழிச்சே முடிஞ்சுட்டாரு ப்ரோ. அப்ப உங்களுடைய மெயின் இன்கம் ஸ்ட்ரீம்ல இப்ப Fiverr அப்படின்னு சொல்றது நீங்க இப்ப பார்ட் டைமா தான் செய்றீங்க. அந்த Fiverrல வந்து ஏர்ன் பண்ற அமௌண்ட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சேவிங் வைக்காம உங்க லைஃப்ப என்ஜாய் பண்றதுக்குண்டே அத அலோகேட் பண்ணிட்டீங்க. சோ இப்ப உதாரணத்துக்கு ஒரு இன்கம் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு ஒரு மேஜரா நீங்க இவருடைய ஃபுல் டைமா நீங்க செய்றது இப்ப கவர்ன்மெண்ட் ஜாப் தான் பண்றீங்க. இப்ப அதுல வர இன்கம் வந்து நீங்க சேவிங்ல வச்சுட்டு அண்ட் உங்களுடைய மத்த என்டர்டெயின்மென்ட் இதுல வர சேவிங்லாம் இல்ல. ஃபுல்லாவே ஃபன் பண்ணிருவோம். ஃபுல்லா பண்ணலாம். ஃபன் பண்ணிருவோம் அப்படின்ற ஒரு செட்டப்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ வரைக்கும் இந்த ப்ரோ வந்துட்டு இப்ப லைஃப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஸோ இப்ப இந்த ஜேர்னில வந்து நீங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உண்மைக்குமே ஒரு கிரேட் அச்சீவ்மென்ட். இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ரேட்டட் லெவல் அளவுக்கு ஒரு அச்சீவ்மென்ட்ட வந்துட்டு பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுவும் ஒரு 2 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்ல 2 வருஷத்துக்குள்ள அந்த அச்சீவ்மென்ட் எடுக்கிறேன்னு சொல்றது உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் நொன்னி ஸ்கில்ல. அதேபோல வந்து இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு நீங்க ஒரு வேர்ட் சொன்னீங்க. இப்போ Fiverr நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு பெஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்றது. அண்ட் ஆல்சோ வந்துட்டுங்க அப்ரேட்டர் சைட்ல இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்து நாங்களும் தாரதுக்கு இருக்கிறோம். ஸோ நீங்க நம்மளோட ஜேர்னில ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லா வந்துட்டு நீங்க ஒரு சக்சஸ் ஆயிருந்தீங்க. ஸோ அது என்ன அப்படின்ற விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸா காட்டுவோம். ஸோ அத எடுத்துட்டு வாங்க. வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒண்ணு குடுப்போம்ன்னு இருந்துச்சு. ஸோ அந்த கிஃப்ட் என்னன்னு சொன்னா, அப்ரேட்டருடைய சார்பா வந்துட்டு அப்ரேட்டருடைய ஒரு டீ ஷர்ட் வந்து ஸோ அப்ரைட்டியன் எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. நீங்களும் வந்துட்டு ஒரு 0ல கண்டிப்பா இருந்து ப்ரோ. ஒரு 16,000 அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. மேலும் மேலும் அச்சீவ் பண்ணி ஒரு 20,000ல இருந்து 2,00,000 வரைக்கும் போகணும்னு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். நிச்சயம். ப்ரௌட் டு பி தேங்க்ஸ். அப்ரைடியன், ப்ரௌட் டு பி ஃப்ரீலான்சர்.